ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிபெண்டன்ட் விசா ஹோல்டர்ஸ் வந்து இங்க ஆஸ்திரேலியால வொர்க் பண்ண முடியுமா? முடியாதா? அவங்களோட வொர்க்கிங் ரைட்ஸ் என்ன? அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எனக்கு டிபெண்டன்ட்க்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? வொர்க் பண்றதுல ஏதாவது வொர்க் பெர்மிட் இருக்கா? இல்ல வொர்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இவ்வளோ தான் வொர்க் பண்ண முடியுமா? அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க. நம்மளும் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்க ஃபுல் டைம் பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி 40 ஹவர்ஸ் பர் வீக்கு நம்மளும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவில் வந்து ஒர்க்கை வந்து ஒரு 2-3 டைப்ஸாக பிரிக்கலாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பெர்மனெண்ட் பார்ட் டைம், இன்னொன்று வந்து பெர்மனெண்ட் ஃபுல் டைம், இன்னொன்று வந்து கேஷுவல் ஒர்க்குங்க. பெர்மனெண்ட் ஃபுல் டைம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க தான் பெர்மனெண்ட் ஃபுல் டைம்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ பெர்மனெண்ட் ஃபுல் டைமுக்கும் பெர்மனெண்ட் பார்ட் டைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் கம்மியாக இன்கேஸ் 38 ஹவர்ஸ் இல்லை 32 ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் டைம் பெர்மனெண்ட் எம்ப்ளாயியாக தாங்க அந்த எம்ப்ளாயருக்கு இருப்பீங்க. ஏன் இது வந்து இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாராலையும் 5 டேஸ் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எல்லாரும் 5 டேஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இங்கே. ஸோ அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இங்கே ஒர்க் பண்ணிக்குவாங்க. ஸோ 2 நாள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை 1 நாள் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து பெர்மனெண்ட் பார்ட் டைமாகவே கன்சிடர் பண்ணிக்குவாங்கங்க. ஸோ பெர்மனெண்ட் பார்ட் டைம், பெர்மனெண்ட் ஃபுல் டைம் 2 பேருக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, நம்ம இந்தியாவில் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டு, இங்கே வந்து சூப்பர்னு சொல்லுவாங்க, சூப்பர் அனிவேஷன், அது வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ பெர்மனெண்ட் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பெர்மனெண்ட் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்ட் டைமுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கம்மிங்க. கேஷுவல் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ இந்த வீக் என்னால் ஒர்க் பண்ண முடியும், பட் நெக்ஸ்ட் வீக் வந்து என்னால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது, இல்லை என்னால் ஒரு நாள் தான் ஒர்க் பண்ண முடியும், ஏதாவது ஒரு நாள் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எம்ப்ளாயர் வந்து ஒரு ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் ஸ்லாட், நம்ம டைம் ஸ்லாட்டில் அவங்களுக்கு என்னென்ன டைம் ஸ்லாட் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க போட்டிருப்பாங்க. நம்ம அதுலேருந்து அந்த டேட்டில் நம்மளால் போக முடியும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுலேயும் பெர்மனெண்ட் கேஷுவலும் இருக்காங்க. ஸோ வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி 2 டேஸு அந்த மாதிரி தான் என்னால் போக முடியும் அப்படின்றவங்களுக்கும் கேஷுவல் ஜாப்பை சூஸ் பண்ணிக்குவாங்கங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மினிமம் வேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $30 to $35 per ஹவருக்கு வந்து கண்டிப்பாக மினிமம் வேஜஸ்ன்றது தான் இங்கே ஆஸ்திரேலியாவோட ஸ்கேலுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், நம்மளோட டிபெண்டன்சியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு.